ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வாக் வித் வைஷு. ஒரு ரேண்டமாக டே இன் மை லைஃப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி மார்னிங் ஷூட் பண்ணது. இது ஷூட் பண்ணதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மார்னிங் எழுந்துட்டு எங்களோட டிஃபனே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஃபஸ்ட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய பையன் வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போயிடுவான். டெய்லி ஒரு 1 hour போல் மார்னிங் போயிடுவார். அவர் போயிட்டதுக்கப்புறம் என்னென்னலாம் என்னோடய ரொட்டீன் இருக்குது, இது வந்து சண்டே நான் ஷூட் பண்ணது. என்னென்னலாம் நான் பண்ணுறேன், என் பிஸ்னஸ்க்காக என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். மார்னிங் எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதால நிறைய சாமான் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஆங்கிள் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே வச்சப்போ கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இன்னமுமே ட்ரைபாட் வாங்கணும் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருனா ஒரு நல்ல ட்ரைபாட் இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி சண்டேன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தது. ஆர்டர்ஸ் போட வேண்டியிருந்தது. நான் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஆர்டர்ஸை எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்டாக் பண்ணிவிட்டு லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செய்யலான்னு இருந்தோம். எனக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்குமே. எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ அதுதான் பேசிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜை திறந்தா ஒன்றும் கிடையாது. வெறும் தக்காளி தான் இருந்தது. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரி அதனால் எல்லா ஒர்க்கும் நம்ம கடகடன்னு பண்ணிக்கலாம். 11:15 தான் வேறு டைமும் ஆகியிருந்தது. ஹஸ்பண்டையும் வாங்க சொல்லி அனுப்பியிருந்தேன். என் பையனும் இல்லை. சரி அதனால் பொறுமையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் ஷூட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொறுமையாக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு புதினா அதெல்லாமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. டப்புன்னு எல்லா வேலையும் முடிச்சோமா, சீக்கிரமாக தம் போட்டு இறக்கணுமா அப்படின்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள கறிலாம் வாங்கின்னு வர சொல்லியாச்சு. தம் போட்டு இறக்குறதுக்கும் நானும் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு வந்து ஞாபகம் யாருதுன்னு உங்களுக்கே தெரியும். பிரியாணினாலே யார் வருவாங்கன்ட்டு. ஃபுல்லாகவே அவங்க ஞாபகம் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லலை இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன்ட்டு. ஃபைனலாக தம்மும் போட்டாச்சு. இன்னும் கறி மட்டும் தான் நான் வேக வைக்கணும். வேக வச்சு தான் அதில் போடுவேன். நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேன். அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது நான் தனியாக ஒரு விலாக்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரியாணி வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபரும் அதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஹேண்டாக லான்சர் எடுத்திருந்தாங்க. அந்த லான்சர் கார் வந்து ரொம்ப விண்டேஜ் ஸ்டைல் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அது எடுத்து பார்த்துட்டு போதா நல்லா இருக்கா சர்வீஸ் விட்டுருந்தோம். அதை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு பையனுக்கும் ஹேர் கட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படியே அவரையும் பண்ணிட்டு வரத்துக்காக கூப்பிட்டு வரத்துக்கு கிளம்பியாச்சு அவரும். நானும் சைட் பை சைடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரி நம்மளும் கொஞ்சம் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங்கும் கொஞ்சம் அதான் நம்ம ஆயிலுக்காக எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. அப்படியே பையனும் வந்தாச்சு வீட்டுக்கு. அவருக்கு ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணிவிட்டு அவரை குளிப்பாட்டிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கே மணி 3 o'clock போல் ஆகிடும். மோஸ்ட்டாக டெய்லியுமே இந்த டைம் தான் ஆகும். சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு சரியான பசி. அவ்வளோ ஒர்க் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடும்போது ஆக்சுவலாக அந்த பசியே அடங்கிடுது. இது எல்லாேருக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பசி எடுக்கும்போது சாப்பிட மாட்டோம். இந்த வேலை அந்த வேலைன்னு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஈவினிங் போல் ஒரு 7:30 போல் இருக்கும். அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆயில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய லில் ஹெல்ப்பர் இவர் தான். எல்லாமே வந்து நான் ஸ்டாக் பண்ணுறது எல்லாமே இவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மார்னிங்கே வந்து நான் டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலையும் இருந்தது. அதனால் அவர் எனக்கு என்னென்ன வந்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பிரித்து வச்சுட்டு இருந்தார். அவர் தான் என்னோடய ஹெல்ப்பர். அவர் தான் குட்டி ஹெல்ப்பர். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து சூப்பராக பியூராக வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பருப்புமே ஆர்டர் போட்டிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்பருப்பு எல்லாமே அதெல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களோட ரொம்ப க்ளோஸ்டு அவங்கள எல்லாேருக்கும் சரி கொடுக்கறதுக்காக பேக் பண்ணி வச்சுட்ருந்தேன். எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் என் பையன் ஃபைனலாக வந்து இல்லை நீ கண்டிப்பாக என் கூட விளையாடியே ஆகணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட தான் வந்து நான் ஏதோ பால் கடை ஷாப் மாதிரி அவர் வச்சுருக்காராம். எக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்காராம். பேட்ரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு விளையாடுறதுக்காக அவர் வா 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 வான்னு அவர் மார்னிங்லேருந்து கூப்பிட்டுட்டு இருந்தார். அவங்க பாட்டி வீட்டிலேருந்தே. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான டைம் என்னோடய ஆஃப்டர்நூன் மேலே ஈவினிங் ஃபுல்லாகவே நான் அவர் கூட தான் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்காக அப்படியே ஈவினிங் அவர் கூடயே தான் போவேன் நான். அவரோட போக்குக்கே போய் தான் அவர் எல்லாமே பிடிக்கிறது.
ஃபுல்லாக அவர் கூட விளையாடிட்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே வந்து டின்னரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சைட் பை சைடு. அந்த கேன் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, அது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிறது வந்து பால் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ஊற்றிட்டு போவார் ஒரு அண்ணா வந்து. அது சூப்பராக இருக்கும் அந்த பால், அப்படியே திக்காக. அதில் தான் நான் வந்து ஆடை எடுக்கிறேன். அதுவும் நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அதுலேருந்து எப்படின்னு பார்க்கறதுக்காக. இது நைட்டு ஆக்சுவலாக முடிச்சாச்சு விலாகையுமே. சரி மறுநாள் அப்படியே நம்ம போகிறதையுமே லைட்டாக கவர் பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் 4:00 நான் வந்து ஆயிலை ஸ்டாக் எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் போடுவேன், அங்கே நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த டே இன் மை லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.